SRM Institute of Hotel Management வேலை வாய்ப்பை வழங்கும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ கோர்சஸ். Admissions open now. அழையுங்கள் 9840609671. ஸ்ரீராம், நீங்க இணைப்புல தான் இருக்கிறீங்க. சரவணன் பேசும்போது ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு, இப்போ நீங்க திருமணம் பண்ணி வச்சிருவீங்க, ஆனா அதற்கு பிறகு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, அவர் விட்டுட்டு போறாரோ இல்ல அடுத்த கட்டமா ஏதாவது நடக்குதோ, இந்த விஷயங்கள் நடந்தது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு யார் அப்படிங்கிறத கேட்கிறாரு. நான் ஏற்கனவே எங்க ஒரு அனுபவத்தை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு இதுக்குள்ள இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு முந்தைய இதே மாதிரியான ஒரு சாதி மதிப்பு திருமணம், அந்த தம்பதிகள் 2 பேரும் காவல் நிலையத்துக்கு போறாங்க. காவல் நிலையத்தில் மேஜர் என்று தெரிந்தும் அந்த பெண்ணை ஹோமுக்கு அனுப்பிட்டு பையனை வீட்டுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. 1 மாதம் ஹோம்ல அடைக்கப்பட்ட பெண் நாங்க மேலா வரைக்கும் பேசி, அதிகாரிகள் தான் பேசி திரும்ப 2 பேரையும் இதே மாதிரி எங்க கட்சி அலுவலகத்துக்கு கூப்பிட்டு திருமணம் நடத்தி வைத்து இப்ப அவங்க நல்லா இருக்காங்க. இப்படி பல அனுபவங்களும் எங்களுக்கு இருக்கு. காவல் நிலையத்தில் போன பின்பு சட்ட ரீதியா அவங்க மேஜர் என்று தெரிந்து பிரிக்க வைக்க மேல் சாதி என்கிற முறையில பிரிக்க வைக்கப்பட்ட நிகழ்வில் அனுபவங்களும் இருக்கு. ஆகவே சட்ட ரீதியா ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போறதும் என்றது ஒரு பாதுகாப்பு என்கிற முறையில நாங்கள் கருதுறோம். நாங்க இதுக்கு இடையில போலீஸ் தரப்புல நாங்கள் பேசிக்கொண்டுதான் இருந்திருக்கோம் என்பதை நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். 2வது, காதல் என்கிறது மனிதத்தின் இயல்பு. அது சாதி பார்த்து மதம் பார்த்து இதை அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் சிறப்பா இருக்குன்னு சொல்லிட முடியுமா? அது விதிவிலக்காக இருக்கலாம். ஆகவே இந்த மாதிரியான இளம் ஒரு வயதுக்கு வந்தவர்கள் அவர்கள் வாழ்வதற்கான தேர்வு செய்வதற்கான உரிமை என்கிற முறையில் அதை நாம் அணுக வேண்டியது இருக்கிறது என்பதுதான் நான் சொல்றேன். இல்ல, அதுதான் அவர் கேட்கிறாரு. உணர்வு பூர்வமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா பெத்தவங்களுக்கு தான் தெரியும் பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும். இது நல்ல முறையில அது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததுன்னா மகிழ்ச்சி. அதே சமயம் அதுல ஏதாவது பிரச்சனைகள்னு சொன்னா நின்னா பொண்ணை நாங்க தானே பார்க்கணும்னு கேட்கிறாரு ஒரு கேள்வி. அது அரேஞ்ச் மேரேஜ்லயும் இருக்கலாம், பலகீனங்கள் எதுலயும் இருக்கலாம். ஆனா தேர்வு செய்கிற உரிமையை வயதுக்கு வந்தவர்கள் என்ற முறையில் சட்ட ரீதியாகத்தான் அணுக முடியும். சரி, நான் அதை எடுத்துக்கிறேன். சாமுவேல் அவர்களிடம் அப்ப ஆக மொத்தம் நம்ம பார்த்தோம்னா இந்த தென் மாநிலங்கள்ல தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரியான மோதல் போக்குகள் இருக்கு. இப்ப இதெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி கடந்து போறது? இல்லை, அதுக்கு முன்னாடி இப்போ சில கேள்விகள் நீங்கள் தூக்கி நிற்கிது. ஒன்று, பஞ்சாயத்துன்ற வார்த்தையை சொன்னாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் எக்காலத்திலும் பஞ்சாயத்து நடக்கிறதுல ஒன்று. அந்த பொண்ணு விரும்பினா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. 6 வருஷமாக போராடி பார்த்துட்டு தான் அவங்க ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. ஒரு வீட்டில் நடக்கிறது வரைக்கும் அந்த குடும்பத்தோட அந்த வீட்டோட பிரச்சனை. அது வீட்டை தாண்டி பொதுவெளிக்கு ஒரு அலுவலகத்துக்கு உதவி கேட்டு வருகிற போது பொது பிரச்சனையாக அது மாறுது. எனவே எங்கள் அலுவலகத்துக்கு உதவி கேட்டு ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அவங்க விருப்பம் அதுன்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு தடை இல்லைன்னு சொன்னார்ல, அவங்களுடைய விருப்பத்தை அவங்க பல முறை பெற்றோர்கிட்ட சொல்லியிருக்காங்க என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே சமயம் இந்த ராஜாராம் சார் சொன்னது அந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் எடுத்துக்கலாமா? அதாவது அந்த பெண் மேஜர் அவங்க காவல் நிலையத்தினால நீங்க ஒரு ஒத்துழைப்பு பண்ணிருக்கலாம். கள சூழ்நிலை இது ரொம்ப அதான் நான் சொன்னேன். அப்படி ஒரு மாடல் போலீஸ் ஸ்டேஷனா ஒருவேளை ராஜாராம் சாமி வேலை செஞ்ச காவல் நிலையம் அப்படி இருந்திருக்கலாம். அப்படி ஒரு மாடலான ஒரு போலீஸ் ஸ்டேஷனா, அப்படி ஒரு முன்மாதிரியான, இப்போ முன்மாதிரி பள்ளிக்கூடம் சொல்கிறோம், முன்மாதிரி மருத்துவமனை சொல்கிறோம், அப்படி முன்மாதிரியான ஒரு காவல் நிலையமாக தமிழ்நாட்டில் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி. அன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே அப்படி இல்லை. ஏதோ விதிவிலக்காக 1-2 காவல் நிலையங்களில் சட்டப்படி செய்கிறாங்களே தவிர பல காவல் நிலையங்கள் நான் இப்போ நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி பல்லட இன்ஸ்பெக்டரை தமிழக அரசு தமிழக காவல்துறை சஸ்பெண்ட் பண்ணாங்க. எதுக்கு தெரியுமா? பல்லடம் இன்ஸ்பெக்டரை, அதாவது நம்முடைய தஞ்சாவூரை சேர்ந்த ஐஸ்வர்யான்ற ஒரு பட்டியலினத்தை சாராத ஒரு பொண்ணு, பட்டியலினத்தை சேர்ந்த நவீன் என்கிற ஒரு பையன், 2 பேருமே பட்டதாரி. இப்போ அவங்க சொன்னாங்க அவன் கூலி வேலை செய்கிறான்னு. கூலி வேலை இல்லை, அவர் டாடா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அவர் டிப்ளமோ, இவங்க இவங்க எம்ஏ, அவங்க டிப்ளமோ, அதில் மாறுபட்ட எம்காம், அவங்க டிப்ளமோ முடித்தவர். இப்போ நான் சொல்கிற நவீன் ஐஸ்வர்யா 2 பேருமே பட்டதாரி. 2 பேருமே வேலை தேடி திருப்பூர் போகிற போது காதலிக்கிறாங்க. அங்கே அவங்க வாழ்க்கையை நடத்துகிறாங்க. 2 பேரும் பாதுகாப்பு கேட்டு கூட போலீஸ் ஸ்டேஷன் போகல. அவங்க வாட்டுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒரு வீட்டில் வாடகைக்கு எடுத்து அவங்க குடியிருக்கிறாங்க. பெண்ணினுடைய பெற்றோர், ஐஸ்வர்யாவினுடைய பெற்றோர் பல்லடம் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறாங்க.
பல்லடம் போலீஸார் அவங்க 2 பேரையும் அழைச்சிட்டு வந்து பெற்றோரோட அனுப்பி வைக்கிறாங்க. என்ன நடந்தது தெரியுமா? 2 மணிக்கு அவங்க வந்து சேர்றாங்க. அந்த நெய்வா விடுதி கிராமத்தோட பெயர் தஞ்சை மாவட்டத்தோட நெய்வா விடுதி. அந்த வீட்டில் இறங்கி வீட்டுக்குள்ளே கூட அந்த பிள்ளை போகிறதுக்கான அனுமதி இல்லை. வீட்டுக்கு பின்னாடி மரத்தில் தூக்கு கயிறு மாட்டப்பட்டிருக்கு. என்ன நடக்குன்னு சொன்னால் இவங்க கூட போய் தூக்கு போடலை. அப்பா வந்து மகளுக்கு கட்டளையிடுறாரு, நீயே போய் தூக்கு போட்டுக்கோன்னு சொல்கிறார். இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த குற்றத்தில் திருமண வயதை எட்டிய தம்பதியினரை பிரித்து வைத்ததற்காக பல்லடம் காவல்துறை ஆய்வாளர் இப்போ இடைநீக்கத்தில் இருக்கிறார். இது ஒரு உதாரணம். இது போல அதான் நான் சொன்னேன், இது போல நூற்றுக்கணக்கான பேர்களை நான் சொல்ல முடியும். ஆகவே அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய களச்சூழல் சட்டம் தான் சொல்லுது. நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 கரெக்ட். ஒரு பிரச்சனை வந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் விட்டுடலாம்ங்கிறது கரெக்ட். ஆனால் இன்றைக்கு நம்முடைய காவல் நிலையங்கள் எத்தனையோ உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் அவ்வாறு இல்லை என்பதை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி சரவணன், அப்போ களச்சூழல் அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிறாரு. இப்ப அவரும் உதாரணம் கூட கொடுக்கிறாரு, ஒரு ஆணவ படுகொலை அதிகமாக இருக்கு, இந்த மாதிரி சமயத்துல அந்த பையனையும் பொண்ணையும் எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுல தான் எங்களுடைய எண்ணம் இருக்கும் அப்படிங்கிறாரு. கண்டிப்பா கண்டிப்பா அவங்க நம்பி வந்தவங்களுக்கு அவங்க நம்பிக்கையை செய்யறது அவங்களோட கடமை. அப்போ நம்ம என்ன செஞ்சிரோம்னா, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை காவல் நிலையத்தை மூடிட்டு அனைத்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸையும் எல்லாம் குறை நிறைகளை நீக்கிற மாதிரி பண்ணிடலாம். ஒத்துமொட்ட காவல்துறையும் இவங்க வந்து அசிங்கப்படுத்திட்டு உட்காந்துருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல எத்தனை காவல்துறை நிலையத்துல வந்து எத்தனை ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். நான் வேணுமா சொல்லுங்க, டேட்டா பேஸ் நாளைக்கு எடுத்து தரேன். எங்கேயோ ஒரு இடத்துல 2 இடத்துல நடக்கிற விஷயத்த வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த காவல்துறையும் இவங்க குறை சொல்லக்கூடாது. இவங்களை சட்டத்தை எடுக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ இவங்க சொல்லவே இல்லை. உங்களை நம்பி ஒரு பொண்ணு வந்துச்சா, மேஜரா என்னம்மா சொல்ற பண்ணி வைக்கிறா, இங்க வாங்க சார், எஸ்பி சார், அந்த அவங்க ஆதிக்க ஜாதியா இருக்காங்க, நீ கூப்பிட்டு வச்சு பாதுகாப்பு கொடுங்க, நாங்க பின்னாடி நிற்போம், நாங்க போராடுவோம் சொல்லணும்னா சொல்லக்கூடாதா? இவங்க ஏன் அதை சட்டத்தை கையில் எடுக்கிறாங்கன்னு நான் கேட்கிறேன். சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை உண்டு சொல்லுங்க? நான் பாதிக்கப்பட்டவன். இவங்க போக்குக்கு சட்டத்தை வளைச்சுக்கிட்டு அங்க என்ன பண்ண முடியும்? அப்படின்னா காவல் நிலையத்துல மூடிடுவோம். கூட்டணி கட்சியில தானே இருக்காங்க. டிஎம்க்கு லெட்டர் கொடுக்க சொல்லுங்க, உங்க தலைவரை லெட்டர் கொடுக்க சொல்லுங்க. அனைத்து காவல் நிலையத்தையும் மூடிடுவோம். மூடிட்டு கம்யூனிஸ்ட் ஆபீஸை வந்து இதா ஆக்கிடுவோம். குறைகள் நிறைகள் மக்கள் குறைகள் நிறைகள் பாக்கிடுவோம். 3 வருஷமா கம்யூனிஸ்ட் சார். அதாவது இவ்வளவு ஜனநாயகம் பேசுறவங்க அந்த பொண்ணு அந்த வீட்டுல இருந்து உயிருக்கு பயந்து ஓடி வர வேண்டிய அவசியம் ஏற்படும். சரி சரவணன், இப்போ வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்றேன். சரி இருங்க, வரேன் பேசுங்க. ஒரு சொல்லிடுறேன். அந்த பொண்ணு மிஸ் ஆனோன்னு எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, என்னப்பா காணா போச்சா, பொண்ணு எவ்வளவு வயசுப்பா, 18 தாண்டிச்சா, லவ்வா, போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஸ்டேஷனுக்கு வந்துச்சுன்னா கூப்பிட்டு பேசுங்க. ஒத்து வந்தா பாருங்க, எல்லாம் தண்ணி தடுப்பு கொடுத்து நீங்க பாருங்க வந்துருங்க. நாளைக்கு பிற்காலத்துல வரும்போது பாத்துங்க, அதை பத்தி பேசவே வேண்டாம்னு சொல்லி முடிச்சிட்டோம். நாங்க எங்க பொண்ணு உயிரோட இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு நாங்க வந்து காவல்துறையை நம்பி இருக்கோம். இவங்க பாதுகாப்பு கொடுக்குற இவ்வளவு இஷ்யூவும் பண்ணிட்டு இப்ப எங்க மேல குறைய சொல்றீங்க, எல்லாருமே எங்க மேல குறை சொல்றீங்க. நாங்க என்னமோ கட்சி அலுவலகத்துக்கு சூறையாடி போன மாதிரியோ கலவரம் பண்ண போன மாதிரியோ எங்களை எல்லாமே திசை திருப்பீங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு வந்து அறிக்கை கொடுக்காரு, என்ன நடந்துச்சுன்னு கேட்காம கூட அறிக்கை கொடுக்குறாரு. இங்க எல்லாருமே சம நீதினு பேசுங்க. எல்லா மக்களும் சம, எல்லா ஜாதி மக்களும் சமமா நிக்கிறதா சமூக நீதி. அது ஒரு மக்களுக்கு மட்டும் சட்டம் உயர்த்தியும் ஒரு மக்களுக்கு சட்டம் கம்மியா பேசுறதுல என்ன நியாயம் சொல்லுங்க?